رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு அவர்களது மனைவியில் முதலில் மரணித்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். தன்னிடம் கையேந்துபவர்களை படைத்த இறைவன் ஒருபோதும் வெறும் கையுடன் திருப்பி அனுப்ப மாட்டான். நாம் கேட்டதை விட சிறந்தது நிச்சயம் நமக்கு கிடைக்கும். ஒருவர் இந்த உலகில் தான் வாழ செல்வம், பதவி, இன்னும் என்ன தேவைகள் கேட்டாலும் அல்லாஹ் தருவான். தொடர்ந்து அது குறித்து கேட்டுக்கொண்டே வரும்போது நிச்சயம் கிடைக்கும். ஆனால் அவை எல்லாம் இந்த உலக வாழ்க்கையோடு நின்றுவிடும். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது, மறுமையே நிரந்தரமானது. மறுமைக்கு ஒன்றும் இல்லாமல் போய்விடும். நம் படைப்பின் நோக்கமே மறுமையை முன்னிறுத்திதான். உண்மையான வெற்றி மறுமையில்தான் உள்ளது. இந்த உலகில் நாம் சந்திக்கும் சோதனைகள், தோல்விகள் ஒரு விஷயமே அல்ல. இங்கு தோற்கலாம், கஷ்டப்படலாம், மறுமையில்தான் தோற்கக்கூடாது. ஒரு மோமீனின் உண்மையான நிரந்தரமான வெற்றி மறுமையில்தான் உள்ளது. அங்கு வெற்றி பெற இங்கு நாம் துவா செய்ய வேண்டும். இந்த உலகில் நாம் செய்யும் துவாக்களை அல்லாஹ் நிறைவேற்றுவான். ஆனால் மறுமையில் நம்மால் துவா செய்ய முடியாது. அதை அல்லாஹ் கேட்கவும் மாட்டான். அதனால் எப்போ துவா செய்தாலும் இந்த உலகிற்காக மட்டும் கேட்காமல் மறுமைக்காகவும் சேர்த்து கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய விஷயம் இது. நான் ஒரு 2 துவாக்களை சொல்கிறேன். இந்த 2ஐ வழக்கமாக ஓதி வந்தால் போதும். இந்த உலகில் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும். நம் ஒவ்வொரு கனவுகளும் நனவாகும். ஒவ்வொரு கஷ்டமும் தீரும். அதே போல நிரந்தரமான மறுமையிலும் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம். அதில் முதல் துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃவ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆஹிரஹ். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃவ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆஹிரஹ். இதோட மீனிங் என்னென்னா, யா அல்லாஹ், இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பையும் பாதுகாப்பையும் உன்னிடம் நான் கேட்கிறேன். இரண்டாவது துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதன் வ ஃபில் ஆஹிரதி ஹஸனதன் வ கீனா அஸாபன் நார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதன் வ ஃபில் ஆஹிரதி ஹஸனதன் வ கீனா அஸாபன் நார். இதோட மீனிங் என்னென்னா, எங்கள் இறைவா, இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக, மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக, நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக. 2 துவாக்களுமே சிறந்த துவாக்கள். ஒரு முஃமின் அவசியம் கேட்க வேண்டிய துவாக்கள். இந்த துவாக்களை அல்லாஹ்விடம் நாம் கேட்கும்போது நம்மை படைத்த இறைவனும் மிகவும் மகிழ்ச்சி அடைவான். ஏனென்றால் இந்த உலகின் சோதனைகளும் ஆசைகளும் மறுமை வாழ்க்கையை ஒரு மனிதன் மறக்க காரணமாக இருக்கும். அப்படியே மறுமைக்காக நாம் கேட்க நினைத்தாலும் ஷைத்தான் நம்மை கேட்க விட மாட்டான். அதையும் தாண்டி ஒரு அடியான் இந்த துவாக்களை ஓதும்போது தான் படைத்த படைப்பு இதை மறக்கவில்லை என அல்லாஹ் சந்தோஷப்படுவான். நாம் கேட்டதை விட அதிகமாக தருவான். இந்த உலகிலும் நாம் ஆசைப்பட்டதை போதும் போதும் என சொல்லும் அளவு கொடுத்து மறுமையிலும் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவான். இந்த 2 துவாக்களை இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. எத்தனை முறை வேணும் என்றாலும் எந்த நேரத்திலும் ஓதலாம். ஆனால் மறக்காமல் ஓதுங்க. இதன் மூலம் ஈருலகிலும் வெற்றி பெற்றவர்களாக நாம் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். 12 ரக்காத் சுன்னத் தொழுகைகளை நான் கைவிட்டதே இல்லை என்று சொன்ன நபி தோழர் யார்? இதுதான் இன்னைக்கான கொஸ்டின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.